This is me, Malor, your English tutor. I'm back with another interesting lesson for you. இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to say feeling nervous differently. இப்போ ஏதாவது ஒரு பப்ளிக் ஸ்பீச் கொடுக்கணுமோ அல்லது முக்கியமாக ஏதாவது ஒரு எக்ஸாமில் ஒரு இன்டர்வியூ ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் எனக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஐயோ லெக்ஸ் எல்லாம் ஷேக் ஆகுதே, ஐயோ என்னோட கையெல்லாம் வேர்த்துட்ருக்கே, ஐ கீப் ஹேவிங் டு கோ டு டாய்லெட், அடிக்கடி எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் போல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்மளோட லெசன். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Number 1 in our list is I keep having to go to the restroom அப்படின்னு சொல்கிறது. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, எனக்கு அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகணும் போல் இருக்குது. when you feel nervous, உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா I keep having to go to restroom அப்படின்னு சொல்லிக்கலாம். Number 2 in our list is my palms get sweaty அப்படின்னு சொல்லலாம். மை பாம்ஸ்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உள்ளங்கை சொல்லுவோம். சில பேருக்கு இந்த உள்ளங்கை அப்படியே வேர்த்துட்டே இருக்கும். நர்வஸ் ஆனாங்க அப்படின்னா, கொஞ்சம் பயம் வந்ததுன்னா அப்படியே உள்ளங்கை வேர்த்துட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அது சொல்கிறதுக்கு மை பாம்ஸ் கெட் ஸ்வெட்டி அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 3 இன் அவர் லிஸ்ட் இஸ் மை லெக்ஸ் ஸ்டார்ட் ஷேக்கிங் அண்ட் ஜம்பிங் அப் அண்ட் டவுன் வென் ஐ எம் சிட்டிங். நான் உட்காந்துருக்கும் போது எனக்கு லெக்கெல்லாம் அப்படியே ஷேக் ஆகுது. அதான் நம்மளோட வடிவேலோட டைலாக், பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி லெக் ஷேக் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 4 இன் அவர் லிஸ்ட் இஸ் மை மவுத் கோஸ் ட்ரை ஐ ஸ்டார்ட் ஃபம்பிளிங். அப்படியே நாக்கெல்லாம் வறண்டு போகுது, வாயெல்லாம் வறண்டு போயிருக்கு, அப்படியே உளர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு மை மவுத் கோஸ் ட்ரை ஐ ஸ்டார்ட் ஃபம்பிளிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐ கெட் பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டொமக் அப்படின்னு சொல்கிறது. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பயத்தில் எனக்கு அப்படியே வயிற்றுலலாம் படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ கெட் பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டொமக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ஐ பைட் மை நெயில்ஸ் அண்ட் பிக் மை லிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் நர்வஸ் ஆனாங்க அப்படின்னா நகம் கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ பைட் மை நெயில்ஸ் அண்ட் பிக் மை லிப்ஸ் வென் ஐ கெட் நர்வஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். that's it with the lesson. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ when you get nervous, ஒருத்தருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும். ஸோ உங்களோட ஹேபிட் என்ன, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. Thank you so much for clicking this video. Meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.